Hello all. இன்னைக்கு நம்ம பார்க்க போற poem வந்து The Birches by Robert Frost. இது இந்த poem பார்த்தீங்கன்னா ஒரு 59 லைன்ஸோட ஒரு சிங்கிள் ஸ்டான்ஸா லெவல் ஒரு poem இருக்கு. இது வந்து செப்பரேட் ஸ்டான்ஸா பிரிக்காம ஒரு கம்ப்ளீட் சிங்கிள் ஸ்டான்ஸா லெவல்ல போட்டிருக்காங்க. இதோட சின்ன சம்மரி நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். எப்படின்னா இந்த போயிட் வந்து ஹீஸ் பிகமிங் எ நரேட்டர். அவரை வந்து நரேட்டர் இருந்துட்டு ஒரு காடு வழியும் நடந்து போயிட்டு இருக்கு. அப்படி அப்போ போகும்போது பார்த்தா நிறைய மரங்கள் இருக்குது. அப்ப மரத்தோட டாப் லைனை வந்து பாக்குற. அப்படி எல்லா மரத்தின் டாப் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஐஸ் பனி விழுந்து அப்படி வெள்ளை கலர்ல மரம் எல்லாம் பெண்டாய் நிக்குது. பிகாஸ் இந்த மரம்னாலே அங்க பார்க்க போற மரம் வந்து பர்ச் மரங்கள் தான். பர்ச் மரம் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம் கிடையாது. அது வந்து வெயிட் வந்துச்சுன்னா பெண்ட் ஆயிரும், ஆனா கட் ஆகாது. அந்த மாதிரி மரம் தான் பர்ச் மரங்கிறது. ஸோ இப்போ இங்க எப்படின்னா இந்த ஐஸ் எல்லாம் அது மேல விழுந்து வெயிட் ஜாஸ்தி மறுபடியும் பெண்டாய் நிக்குது. அப்ப இதை வந்து இவர் பாக்குற. அப்படி பார்த்துட்டு அப்படி ஒரு இமேஜினேஷனுக்கு போறாரு, கற்பனை. எப்படின்னா ஒரு பையன் வந்து இந்த மரத்து மேல மரம் உச்சிக்கு கிளைம் பண்ணி போய் ஏறி போய் அங்கிருந்து அந்த மரத்தை அப்படியே அவன் வெயிட் வச்சு பெண்டு பண்ணி நிக்க வைக்கிறான் அந்த மரத்தை. அப்ப அது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்க. அதுக்கப்புறம் திடீர்னு இவருக்கு இவரோட சின்ன வயசு ஞாபகம் வரும். இவரு சின்ன பையனா இருக்கும்போது இந்த மாதிரி பண்ண விஷயங்கள், இப்படி மரத்தை பெண்டு பண்ணதெல்லாம் ஞாபகம் வரும். அப்புறம் வந்து என்னன்னா அப்படியே அவருக்கு ஒரு விஷ், ஒரு என்ன சொல்றது, இந்த மாதிரி இப்போ இந்த பெரிய ஆளா வளர்ந்த இப்போ நின்றுருக்கு. அப்படி ஒரு அடல்ட் பர்சன் நின்றுருக்கு. அப்படி அது ஒரு ஜெயில் வாழ்க்கை மாதிரி இருக்குது. இந்த ஒரு ஜெயில் வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு அந்த பழைய வாழ்க்கைக்கு போனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற யோசனையை தான் இந்த போயம்ல நமக்கு ஃபுல்லா சொல்ல போறாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த 59 லைன்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 9 லைன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். லைன் நம்பர் 1 till 9 அதையும் வந்து நான் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்றேன். First, I'll read the first 9 lines. 4, 7. As this is. When I see birches bend to the left and right, across the lines of straighter, darker trees, I like to think some boy's been swinging them. By swinging doesn't bend them down to stay, as ice storms do. Often, you must have seen them loaded with ice a sunny winter morning after a rain. They click upon themselves as a breeze rises, turn many-colored as the stir cracks and crazes their enamel. இது இப்போ ஃபர்ஸ்ட் 9 லைன்ஸ். அதுல நான் ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்றேன். அது என்ன? When I see birches bend to left and right across the lines of straighter, darker trees, I like to think some boys been swinging them. இதுல வந்து ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ் என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து பர்ச் மரத்தை பாக்குறாரு. பர்ச் மரம்னா நான் ஃபர்ஸ்ட் சம்மர்ல சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்லெண்டரான ஒரு மரம், ரொம்ப வீக்கான மரம். ஆனா அது வளைச்சாலும் அவ்வளவு சீக்கிரம் உடையாது, பெண்ட் ஆகும் தவிர வேற ஒன்றும் ஆகாது. அப்போ இந்த ஆக்சுவலி இவர் வந்து ஒரு காட்டுக்குள்ளதான் இருக்காரு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பர்ச் மரம் மட்டும் இருக்காது, வேற மத்த பெரிய நல்ல மரமும் இருக்கும். அதுக்கு நடுவுல தான் வந்து இந்த பர்ச்சஸ் ட்ரீ இருக்கும். அதாவது வந்து when I see birch bend to left and right across the lines of straighter, darker trees. இந்த பர்ச் மரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு கலர், அதுக்கு அதோட பார்க் வந்து லைட் கலர்ல, ஒயிட் கலர்ல இருக்கும், வெள்ளை கலர்ல அந்த மரத்தோட பார்க் தெரியும், மரம் தண்டு. அப்போ மத்த மரங்களும் தனியா எடுத்து காமிக்கும், அது மட்டும் அப்படி பெண்டாய் நிக்கிறது. இது எப்படி இருக்குன்னா, இவர் இமேஜின் பண்றாரு, ஒரு பையன் அந்த மரத்து மேல ஏறி அதை வளைச்சு வச்சு நிக்கிற மாதிரி அவர் அப்படி இமேஜின் பண்ற. அப்படி இது ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ். நெக்ஸ்ட் 4 to 7 பார்க்கலாம். But swinging doesn't bend them down to stay, as ice storms do. Often you must have seen them loaded with the ice of sunny winter morning after a rain. இந்த 4 லைன்ல வந்து என்னன்னா, but swinging doesn't bend them down to stay,
சும்மா ஒரு பையன் வந்து அந்த மரத்து மேல ஏறி அதை அப்படி தொங்குனானா அது அப்படி பெண்டாகி நிக்காது. இவன் விட்டோடனே திரும்ப அந்த மரம் மேல வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா ஐஸ், இந்த பனி மூட்டை பனி ஐஸ் கட்டி விழுந்து அந்த லோடு அப்படியே அந்த மரத்து மேல இருக்குது. ஸோ அது கொஞ்சம் போக போக அது அப்படியே பெண்டாவே நிற்கும். அப்போ அதுதான் வந்து இங்க சொல்றாரு, அந்த பையன் சும்மா ஒரு பையன் வந்து பெண்ட் பண்ணி விட்டா மட்டும் பெண்ட் பண்ணி விட்டா அது பெண்டாகி நிற்காது, தனி மறுபடியும் பழைய ஸ்டேட்டுக்கு போயிடும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் இருக்கிறனால அப்படியே பெண்டாகி நிற்கும். ஏன்னா இது வந்து முந்தின நாள் வெயிலுக்கு வந்து அந்த ஐஸ் உருகி கிரஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தா அன்னைக்கு நேற்று நைட்டு மறுபடியும் பனி விழுந்து இன்னும் ஓவர் ஸ்ட்ராங்கா ஓவர்லோட வளர்ந்து இன்னும் பெண்டாகி நிற்கும். அப்போ இட் இஸ் ஸ்டில் பெண்ட் அப்படின்னு லைன் 4 to 7 சொல்றாரு. நெக்ஸ்ட் 7 to 9ல they click upon themselves. அது நம்ம அந்த 7th லைன்ல இருந்து ஆரம்பிக்கும். After a rain they click upon themselves as a breeze rises and turn many colored as a stir cracks and crazes the enamel. இங்க வந்து எப்படின்னா நம்ம அந்த கிளிக் அப்பான் தெம்செல்ஸ் சொல்றது என்னன்னா, ஐஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது, ஆனா மெதுவா காத்தடிக்கும் போது அந்த ஐஸ் பிரேக் ஆகும் இல்லையா, அந்த 2 மரம் சேர்ந்து முட்டும் போது அந்த ஐஸ் பிரேக் ஆகும். அது பிரேக் ஆகிறது வந்து இவர் பொய்டிக் லெவல்ல கிளிக் அப்படின்னு சொல்றாரு. அப்படி நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா, as a breeze rises and turn many colored as a stir cracks and crazes the enamel. இதுல வந்து இந்த கிரேஸ் அண்ட் எனாமல் இப்படி 2 வார்த்தை சொல்லியிருக்க. அப்படி கிரேஸுங்கிறது ஒரு பொய்டிக் வே. எதுக்குன்னா, நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம நரம்பு இல்லைன்னா இப்போ ஒரு காரோட கண்ணாடி முன்னாடி ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் கண்ணாடி அதுல வந்து ஒரு கல்லு போட்டு உடஞ்சதுன்னா நம்ம 8 கால் பூச்சியோட கூண்டு மாதிரி இப்படி கிராக் விழுந்திருக்கும் ஒரு டிசைன்ல. அப்போ அந்த ஒரு கிராக்கத்தான் வந்து இவர் கிரேஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றது. இதுல 2வது எனாமல். எனாமல் என்னன்னு நமக்கு தெரியும், ஒரு மாதிரி ஹார்டு கிளாஸி அவுட்டர் சர்ஃபேஸ், இதுதான் வந்து எனாமல் சொல்லுவாங்க. நம்ம இப்போ டென்டிஸ்ட் போனா நம்ம பல்லோட எனாமல் சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா பல்லு எனாமல் வந்து ஒரு ஷைனிங்கா ஹார்டா இருக்கும் அந்த ஸ்பாட். அந்த மாதிரி இந்த ஐஸுக்கு ஒரு டாப் ஸ்பாட் இருக்கும், அதுதான் அவரு மென்ஷன் பண்றாரு. அந்த இடம் வந்து கிராக் ஆகும். இந்த கிரேஸ் அண்ட் எனாமல் வந்து இந்த பிரீஸுக்கு மெதுவா காத்தடிக்கும் போது மரம் இடிச்சு அந்த ஐஸ் பிரேக் ஆகி நிற்கும். இதுதான் வந்து இந்த 7 to 9ல சொல்லியிருக்க. அப்படி இனி நம்ம நெக்ஸ்ட் லைன் நம்பர் 10 till 16 பார்க்கலாம். Soon the sun's warmth makes them shed crystal shells, shattering and avalanching on the snow crust. Such heaps of broken glass to sweep away, you'd think the inner dome of heaven had fallen. They are dragged into the withered bracken by the load, and they seem not to break, though once they are bowed so low for long, they never right themselves. இப்போ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 3 lines எடுத்துக்கலாம், 10 to 12. Soon the sun's warmth makes them shed crystal shells, shattering and avalanching on the snow crust, such heaps of broken glass to sweep away. இங்க வந்து இதுல வந்து என்னன்னா, இப்போ டே வந்துருச்சு, லைக் நைட் முடிஞ்சு விடிஞ்சு சன் இப்போ ஹாட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, லைக் அதோட வெப்பம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்ச உடனே இந்த ஐஸ் மெல்ட் ஆகுது மெதுவா. ஆனா ஐஸ் மொத்தமா அப்படி மெல்ட் ஆகி உருகி போகாது. இப்ப மரத்து மேல ஐஸ் ஒரு லேயரா ஃபார்ம் ஆயிருக்குது. அப்ப இது மெல்ட் ஆகும்போது கிராக் ஆக ஆரம்பிக்கும், கட்டாய் ஸ்மால் பீசஸா கீழே விழ ஆரம்பிக்கும். மரத்துக்கு நடுவுல கீழே விழும். இதை வந்து சும்மா ஒரு டிராமாட்டிக் ஸ்டைல சொல்ற. அப்படி இந்த ஐஸ் பீசஸ் விழுகிறது நம்ம ஒரு கண்ணாடி உடஞ்சு பீசஸா ஷேட்டரிங் கிறிஸ்டல் பீசஸா விழுகிற மாதிரி அவர் சொல்றாரு. ஒரு அவலாஞ்சி ஃபார்ம் ஆகிற மாதிரி இந்த ஐஸ்ல மொத்தம் இடிஞ்சு வரும் தெரியுமா, அந்த மாதிரி அவலாஞ்ச் ஃபார்ம் ஆகி வர்ற மாதிரி சொல்ற. அப்படி அப்புறம் இந்த இதுல வந்து இன்னும் ஸ்பெசிபிக்கா வந்து சொல்றது என்னன்னா, அந்த மேல இருக்க ஐஸ் பீசஸ் எல்லாம் கட்டாயி எங்க விழுனா மரத்தோட வேர்கிட்ட பக்கத்துல தான் அப்ப அது வந்து
இந்த கிளாஸ் எல்லாம் உடஞ்சி ஒரு டஸ்ட்பின்ல விடுற மாதிரி, ஒரு பெட்டிக்குள்ள விடுற மாதிரி அவர் வந்து அப்படியே இமேஜின் பண்ற. அப்படி இது லைன் 10 till 13ல 12ல. இப்ப லைன் 13 வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா இருக்குது. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்கிங் பண்ணும். அது எங்க சொல்றாருன்னா, யூ திங்க் த இன்னர் டாம் ஆஃப் ஹெவன் ஹேட் ஃபாலன். ஸோ இது வந்து கொஞ்சம் ரிலீஜியஸா போகும். கிறிஸ்டியன் ரிலீஜியஸ்குள்ள போகும்போது நம்ம எமிலி டிக்கின்சன் கூட சொல்லியிருக்காங்க அவங்க ஒரு போயம்ல, லைக் சம் கீப் த சாபத் கோயிங் டு சர்ச், ஆக்கார்ட் ஃபார் அ டோம். இது என்னன்னா, அந்த காலத்துல இந்த ஜூதர்கள் கிறிஸ்டியன்ஸ், ஜூஸ் கிறிஸ்டியன்ஸ் வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த வானம் அப்படிங்கிறது ஒரு ஒரு கூரை. எதுக்குன்னா, இந்த இன் பிட்வீன் த எர்த் அண்ட் ஹெவன், இந்த கூரைக்கு உள்ள இருக்கிறது நம்ம பூமி, அந்த கூரைக்கு மேல இருக்கிறது ஹெவன், சொர்க்கம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதை பத்தி எமிலி டிக்கின்சன் அவங்க ஒரு பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. குப்லா கான்ல ஒரு இதுலயும் சொல்லி வந்திருக்குது. அப்போ இங்க வந்து நம்ம ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து அதை சும்மா எடுத்திருக்காரு. யூ திங்க் த இன்னர் டாம் ஆஃப் ஹெவன் ஹேட் ஃபாலன். கீழே அந்த நம்ம ஐஸ் பீசஸ் கீழே விழுந்து பாத்தீங்களா, அப்ப அது எப்படின்னா, நம்ம அந்த பூமிக்கு மேல இருந்த அந்த கூரை உடஞ்சு கீழே விழுந்திருக்கு அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கும் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் லைன் 14 till 16. They are dragged to the withered bracken by the load, and they seem not to break, though once they are bowed so low for long, they never right themselves. இதுல வந்து இந்த மோன்ஸ்டன்ஸ்ல என்ன சொல்றாருன்னா, நிறைய ஐஸ் வந்து இந்த மரத்து மேல விழுந்து மரம் பெண்டாய் இருக்குது. பெண்டாய் கீழே வரைக்கும் வந்து நின்றுச்சு. அதுக்கு இந்த ஐஸ் மாதிரி மரம், இந்த பர்ச் ட்ரீ கட்டாய் விழ கிடையாது, அது சும்மா பெண்டாய் தான் நிற்கும். ஆனா இந்த பெண்ட் ஆகிறது ரொம்ப காலத்துக்கு ஆச்சுன்னா இது திரும்ப அதோட பொசிஷன் போய் நிக்க முடியாது, அதாவது ஷேப் அப்படியே ஆயிரும். அப்ப நம்ம அது வந்து ஒரு உடஞ்ச மரம்னே நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஒரு ரெடியான ஸ்ட்ரெயிட்டான மரம்னா அது நேரம் மறுபடியும் போய் நிக்கணும். பட் இது நிக்காது. இது அந்த ஃபர்ஸ்ட் வெயிட்டுக்கு அப்படியே இருந்து ரொம்ப காலம் அதே வெயிட்ல இருந்தனால அந்த ஷேப்பே ஒரு பெண்ட் ஷேப் ஆயிருச்சு. இப்படி வந்து இவர் இமேஜின் பண்ணி இந்த 3 சென்டென்ஸ் சொல்றாரு. இனி நம்ம நெக்ஸ்ட் லைன் 17 till 22 பார்க்கலாம். You may seem their trunks arching in the woods, years afterwards, trailing the leaves on the ground, like girls on hands and knees that throw their hair before them over their heads to dry in the sun. But I was going to say, when truth broken, well, all her matter of fact about the ice storm. Idila first 4 sentences. You may seem the trunks arching in the woods, years afterwards, trailing the leaves on the ground, like girls on hands and knees that throw their hair before them over their heads to dry in the sun. இது என்ன சொல்றாருன்னா, அந்த மரங்கள் அப்படி ரொம்ப காலமா ஆர்ச்சை நிக்கிது. இப்படி நிக்கிறது இவருக்கு பாக்குறதுக்கு இது இப்படி இவருக்கு என்ன தோணுதுன்னா, அந்த காலத்து பெண்கள், இன்னைக்கு இல்ல அந்த காலத்து பெண்கள், அவங்க வந்து குளிச்சதுக்கு அப்புறம் அந்த முடி காயறதுக்கு எப்படின்னா குனிஞ்சு அந்த முடிய ஃப்ரண்ட்ல போட்டு வெயில் பட காய வைப்பாங்க. கை அந்த இலையில முடியில விட்டு காய வைப்பாங்க. இந்த பர்ச் ட்ரீ இப்ப பாக்குறதுக்கு அந்த பெண்கள் மாதிரி இருக்குதுன்னு இவர் வந்து கற்பனை பண்றாரு. நெக்ஸ்ட் 21-22 லைன் 21-22. But I was going to say, when truth broken, with all her matter of fact about this ice storm. ஆனா இவர் வந்து திடீர்னு டப்புன்னு அங்க அந்த இமேஜின் அங்கேயே நிறுத்திடுறாரு. அந்த பெண்கள் அப்படி முடிவிரிச்சு நிக்கிற விஷயத்த அங்க ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் அந்த உண்மைக்கு அவர் உண்மையான விஷயம் என்னங்கிறது மறுபடியும் சொல்ல போறாரு. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் லைன் 23 till 32ல 23 to 32ல பார்க்கலாம். I should prefer to have some boy bend them as he went out and in to fetch the cows. Some boy too far from town to learn baseball, whose only play was what he found himself, summer or winter, and could play alone. One by one he subdued his father's trees by riding them down over and over again, until he took the stiffness out of them, and not one but hung limp,
not one was left for him to conquer. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் லைன் நம்பர் 23 to 27ல வந்து என்ன சொல்ல அப்படின்னா, I should prefer to have some boy bend them so as he went out and in to fetch the cows, some boy too far from town to learn baseball whose only play was what he found himself summer or winter and could play alone. நம்ம வந்து இந்த லைன் 22ல வந்து என்ன பார்த்தோம், இந்த மாதிரி அந்த இமேஜினேஷனை வந்து அங்க ஸ்டாப் பண்ணிட்டு ட்ரூத்துக்கு வர்றாரு. ஸோ இவர் வந்து இந்த ட்ரூத்தனை ஆக்சுவலா ஒரு இவரோட அந்த அடல்ட் ஏஜ் இருந்து சின்ன வயசுக்கு போய் ஒரு பையன் பண்ணா எப்படி இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஒரு பையன் வந்து பெண்ட் பண்றது, அப்படி இந்த மரத்தை பெண்ட் பண்ணி நிக்கிறது. இப்படி ரெகுலரா எல்லா மரமும் பெண்ட நிக்குதுன்னா அதுக்கு ஒரு பையன் தினத்துக்கு இந்த வேலை பண்ணிருக்கணும். லைக் ஒரு இந்த மாடு மேய்க்கிற ஒரு பையனா இருப்பான். அப்ப அவன் வந்துட்டு இந்த மாடு மேய்க்க வந்துட்டு போகும்போது ஒவ்வொருத்தரையும் அந்த மரத்து மேல ஏறி தொங்கி அப்படி நிக்க வச்சு பெண்ட் பண்ணி விட்டுட்டு போயிட்டு இருக்கா. அப்படி பண்ணும்போது அந்த மரம் அதே மாதிரி ஆகுது. இந்த பையன் யாரா இருப்பான்னா, இவனுக்கு some boy too far from town to learn baseball whose only play was what he found himself summer or winter and could play alone. இவன் வந்து தனிப்பட்ட பையன், இன் சென்ஸ் இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. இவன் வந்து ஒரு கிராமத்துல தனியா இருக்கான், சிட்டியில படிச்சிருக்க மாட்டான். பிகாஸ் அத பேஸ்பால் தெரியாத பையன். அதே மாதிரி சம்மரா இருந்தாலும் சரி விண்டரா இருந்தாலும் சரி இவன் தனியா தான் விளையாண்டு இருக்கான். அப்ப இந்த மாதிரி பையன் வந்து போய் சும்மா அந்த மரத்து மேலே ஏறி தொங்கிட்டு இருப்பான் அப்படின்னு இமேஜின் பண்றாங்க. பேஸ்பால்னா நம்ம ஊர் கிரிக்கெட் மாதிரி, அங்க பேஸ்பால் ஃபேமஸ். So line 28 to 32ல வந்து, one by one he subdued his father's trees by riding them down over and over again until he took the stiffness out of them and not one but hung limp, not one was left for him to conquer. இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த காடு வந்து இந்த பையனோட ஒரு அப்பாவோட தோட்டமா இருக்கும். அப்ப அதுக்குள்ள இந்த பையன் டெய்லி போய் அந்த மரத்து மேல பெண்ட் பண்றான், மரத்து மேல ஏறி அந்த மரத்தை பெண்ட் பண்றான். அந்த மரம் இல்ல, அங்க இருக்க எல்லா மரத்தையும் பெண்ட் பண்றான். அதான் வந்து and not one but hung limb, not one was left for him to conquer. இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன் என்னன்னா, இந்த பையன் மெதுவா அப்பாவோட எல்லா உரிமைகளும் எடுக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் கொண்டு வந்து சொல்றாங்க. அதனாலதான் for him to conquer அப்படின்னு. ஏன்னா அந்த காட்டுல இருக்கிற எல்லா மரத்து மேலேயும் ஏறி அந்த எல்லா மரத்தையும் பெண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு, பெண்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இப்ப நம்ம பார்க்கும்போது எல்லா மரம் இந்த பர்ச் ட்ரீஸ் எல்லாமே பெண்டா தான் இருக்குது, ஸ்னோ விழுந்து. அது இந்த பையன் பண்ணதா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம லைன் 32 to 40 பாக்குறோம். He learned all there was to learn about not launching out too soon and so not carrying the tree away clear to the ground. He always kept his poise to the top branches, climbing carefully with the same pains you use to fill a cup up to the brim and even above the brim. Then he flung outward, feet first, with a swish, kicking his way down through the air to the ground. இந்த லைன் 32 to 40ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பையன் வந்து இப்போ ஒரு மரம் இல்ல பல மரத்தை தினத்துக்கு வந்து பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ he is actually லேர்னிங், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மரத்தை உடைக்காம கரெக்டா எப்படி பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கறது இவன் கத்துக்கிட்டு இருக்க மாதிரி இங்க சொல்றாரு. He learned all there was to learn about not launching out too soon and so not carrying the tree away clear to the ground. இது என்னன்னா, அந்த மரத்து மேல திடீர் அப்படியே டப்புன்னு அவசரமா ஏறி திடீர்னு பெண்ட் பண்ணானா சம்டைம்ஸ் மரம் கட்டாயி போகலாம். இதுக்கு கொஞ்சம் பிசிக்ஸ் உள்ள நம்ம படிக்கணும். ஏன்னா அதுக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குது. அந்த பிரேக்கிங் பாயிண்ட்ல வந்து நம்ம அந்த மரத்தை இழுத்தோம்னா மரம் கட்டாயி விழுந்துரும். ஸோ அந்த பிரேக்கிங் பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டு போயிட்டு சாஃப்டா போகணுங்கிறது ஃபர்ஸ்ட். அது பாத்தீங்கன்னா 32 to 35 சொல்றாரு. 35th லைன்ல வந்து 35 to 38 சொல்றது பாத்தீங்கன்னா, he always kept his poise to the top branches, climbing carefully with the same pains you used to fill a cup up to the brim and even above the brim. இந்த பையன் வந்து அந்த மரத்து மேல எப்படி மரம் உச்சி வரைக்கும் ஏறணும், மரம் பெண்ட் ஆகாம உச்சி வரைக்கும் எப்படி சாஃப்டா ஏறி கடைசியில பெண்ட் பண்ணுங்கிறத நம்ம ஒரு கப்ல தண்ணி ஊத்துறத வச்சு கம்பேர் பண்ற. அப்படி நம்ம ஒரு கப்ல தண்ணி சிந்தாம ஃபுல் கப்பு ஊத்தணும். ஊத்துறது எப்படி நம்ம ஊத்துவோம், மெதுவா ஊத்துவோம்.
ஏன்னா அதுக்கு நமக்கு ஒரு அளவு இருக்கு, அந்த அளவு வச்சு மெதுவா சாஃப்டா ஊத்தி சில டைம் பாத்தீங்கன்னா இந்த கப்போட பிரிம் இருக்குல்ல, எட்ஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலேயே லைட்டா தண்ணி தூக்கிட்டு நிக்கும், ஒரு டாம்ப் மாதிரி, ஒரு 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 கூரை மாதிரி நிக்கும். அந்த நம்ம செஞ்சு பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு எவ்வளவு கேர்ஃபுல்லா தண்ணியை ஃபில் பண்ணுமோ அதே மாதிரி இந்த மரத்து மேல அவ்வளவு கேர்ஃபுல்லா பையன் ஏற பழகிட்டான் அப்படின்னு 35 till 38ல சொல்ற. அப்படி அப்புறம் 39 and 40 அப்படின்னா அந்த மரத்து மேல அந்த பிரிம்முக்கு ஏறி அங்கிருந்து எப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லா எட்டி அந்த மரத்தை பிடிச்சு குதிக்கும் போது எப்படின்னா அந்த மரமும் சேர்ந்து கீழே வந்து இவன் கிரவுண்ட்ல சேஃபா லேண்ட் ஆகுற வரைக்கும் அந்த மரம் பெண்ட் ஆகணும். அதை எப்படி அவன் கரெக்டா பண்றான் அப்படிங்கிறது இந்த லைன்ல சொல்றாங்க. Then he flung outward, feet first, with a swish, kicking his way down through the air to the ground. அப்போ இந்த இப்ப நம்ம பார்த்த லைன்ஸ்ல வந்து அந்த மரத்து மேல எப்படி பையன் பிராக்டிஸா ஏறி பெண்ட் பண்ணி கீழே வர்றாங்கிறத படிச்சிருக்கான், கத்துக்கிட்டான். ஏன்னா இத்தனை மரத்துல ஏறி அவன் பழகிட்டான் சொல்ல வர்றது. நெக்ஸ்ட் இப்ப நம்ம லைன் 41 to 47 பாக்குறோம். So was I once myself a swinger of birches, and so I dream of going back to be. It's when I'm dreary of considerations and life is too much like a pathless wood, where your face burns and tickles with the cobwebs broken across it, and one eye is weeping from a twigs having lashed across it open. இப்ப வந்து இவரே இறங்குறாரு. இப்போ இத்தனை வரைக்கும் ஒரு பையனை பத்தி இமேஜின் பண்ணாரு. ஒரு இந்த ஸ்னோவை பார்த்துட்டு அந்த ஸ்னோவுக்கு பதில் ஒரு பையன் அந்த மரத்தை பெண்டு பண்ணா எப்படி இருக்கும்னு. இப்போ இவரோட சின்ன வயசுல பண்ணினதே ஞாபகம் வருது. ஏன்னா இவரு சின்ன வயசுல இதுதான் பண்ணிருக்க, அப்படி மரத்து மேலே பெண்ட் பண்ணது. அதான் so was I once myself a swinger of birches. நானே வந்து இந்த பர்ச் மரத்தை ஸ்விங் பண்ற பையனாத்த இருந்திருக்கேன். And so I dream of going back to be. எனக்கு இப்போ அந்த வயசுக்கு அந்த காலகட்டத்துக்கு எனக்கு போகணும்னு ஆசையா இருக்குது. ஏன்னா அடுத்த 43 to 47 சொல்றாங்க, it's when I'm dreary of consideration and life is too much like a pathless wood, where your face burns and tickles with the cobwebs broken across it, and one eye is weeping from a twigs having lashed across it open. இப்போ நான் அந்த வளர்ந்து நான் ஒரு பெரிய மனுஷன் இருக்கும்போது என்னோட வாழ்க்கை பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்குது, ரொம்ப பிரச்சனைகள் வருது, ஒரு ஹாப்பினஸ் இல்லை. எப்படின்னா நான் ஒரு வழி இல்லாத காட்டுக்குள்ள நடந்து போகும்போது எப்படி இந்த இலைகள்லாம் மூஞ்சில பட்டு முகம் எரியுமோ, அதே மாதிரி எட்டுகால் பூச்சியோட அந்த கூடெல்லாம் மூஞ்சில படும், அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எப்படி இருக்குமோ அப்படி எனக்கு இப்போ இருக்குது. லைக் ஃப்ரம் த ட்விக்ஸ் ஹேவிங் லாஸ்ட். இதெல்லாம் வந்து என் வாழ்க்கை இந்த மூஞ்சில படுற அந்த இலையும் கோபல் என்னன்னா என் வாழ்க்கையில படுற துன்பங்கள். அதுதான் வந்து இப்படி ஒரு காடுங்கிறது என் வாழ்க்கை, வழி இல்லாத காடுங்கிறது வளர்ந்த என் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகள் அதுதான் இந்த காபப், இந்த எட்டுகால் பூச்சியோட அந்த கூண்டு மூஞ்சில பட்டு நமக்கு எரிச்சல் வர்றதெல்லாம் அது அந்த ஒரு பிரச்சனையில இப்ப இருக்கிற அப்படி அங்கிருந்து விடுவிப்பட்டு அந்த பழைய வாழ்க்கைக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. அது இன்னும் விளக்கமா பாத்தீங்கன்னா 48 to 53ல சொல்றாரு. எப்படின்னா, I would like to get away from earth a while and then come back to it and begin over. May no fate willfully misunderstand me and half grant what I wish and snatch me away, not to return. Earth is the right place for love. I don't know where it's likely to go better. இங்க வந்து அவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா சொல்றாரு. எனக்கு வந்து இப்ப இருக்கிற என்னோட வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் விடுபட்டு, இந்த பூமியில எனக்கு கொஞ்சம் விடுபட்டு போகணும். இந்த சென்ஸ் மொத்தமா இல்ல. I would like to get away from earth a while. கொஞ்ச காலத்துக்கு இந்த பூமிட்டு போயிட்டு and then come back to it and begin over. போயிட்டு திரும்பவும் எனக்கு அந்த பழைய வாழ்க்கைக்கு ரிட்டர்ன் ஆகணும். பழைய வாழ்க்கைனா சின்ன பையனா இருக்கும்போது அந்த மரத்தை தொங்கிட்டு இருந்த வயசுக்கு எனக்கு வரணும் ஆசையா இருக்குது. அப்புறம் வந்து திடீர்னு ஒரு இன்னொன்னு சொல்றாரு அடுத்த நாள்ல, எப்படின்னா, may no fate willfully understand me and half grant what I wish and snatch me away, not return. இங்க என்னன்னா,
இவர் வந்து திடீர்னு இப்போ அவர் நினைச்சிட்டாரு இந்த மாதிரி எனக்கு இந்த பூமியை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு. திடீர்னு பயந்துட்டாரு. என்னன்னா இப்போ நான் யோசிக்கிற விஷயம், நான் இப்போ விஷ் பண்ணது ஆல்ரெடி யாருக்காச்சும் கேட்டிருக்குமோ, தெய்வத்துக்கு யாருக்கா கேட்டு என்னை இங்க தூக்கிட்டு போயிட போறாங்க பூமியை விட்டு, எனக்கு வந்து பூமியை விட்டு முழுசா போக வேண்டாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதீங்க, இட் இஸ் ஹாஃப் கிராண்ட். என்னோட விஷ் என்னன்னா இந்த பூமி விட்டு இப்போதைக்கு நான் போகணும், போயிட்டு எனக்கு திரும்ப என்னோட பழைய வாழ்க்கைக்கு வரணும், அந்த சின்ன பையனுக்கு வாழ்க்கைக்கு வரணும். அதுதான் வந்து ஹாஃப் கிராண்ட் வாட் ஐ விஷ் அண்ட் ஸ்நாட்ச் மீ அவே நாட் டு ரிட்டர்ன். திரும்ப வராம இருக்க கூடாது, எனக்கு திரும்ப நான் வரணும். Earth is a right place for love. I don't know where it's likely to be better, to go better. அவர் என்ன சொல்றேன்னா பூமியில தான், இந்த பூமியில தான், இந்த உலகத்துலதான் வந்து அன்புக்கு கரெக்டான ஒரு இடம் வேற எதுவும் கிடையாது, எனக்கு வேற எதுவும் தெரியாது, இந்த இடம் தான், எனக்கு இங்கேதான் வரணும், ஆனா இந்த வாழ்க்கையில இல்ல, என்னோட பழைய வாழ்க்கையில அப்படின்னு அவர் சொல்றாரு 53 வரைக்கும். நெக்ஸ்ட் 54 to 57, 54 to 59. இதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, I would like to go by climbing a birch tree and climb black branches up a snow white trunk toward heaven till the tree could bear no more, but dipped its top and set me down again. That would be good, both going and coming back. One could do worse than be a swinger of birches. இங்க என்ன சொல்றாருன்னா, I would like to go by climbing a birch tree and climb black branches up a snow white trunk towards heaven till the tree could bear no more, but dipped its top and set me down again. இவர் வந்து அந்த சின்ன வயசுக்கு போயிட்டு அப்புறம் இந்த பேர்ச் ட்ரீயை கிளைம், பேர்ச் ட்ரீ மேல இவர் ஏறணும், இவர் ஆசை, இவர் வந்து விஷ் பண்ற விஷயம் தான், எனக்கு வந்து அந்த பேர்ச் ட்ரீ மேல ஏறணும், ஹைட்டான மரத்துல ஏறிட்டு அந்த மரத்துல உச்சி வரைக்கும் போகணும். அந்த மரத்துல உச்சி வந்து எங்கன்னா சொர்க்கத்துக்கு எட்டணும், சொர்க்கத்தை எனக்கு அந்த உச்சி மேல ஏறி நின்னா சொர்க்கத்தை பார்க்க முடியணும். ஆனா பார்த்த உடனே அந்த மரம் பெண்டாகி, ஏன்னா பேர்ச் ட்ரீ கண்டிப்பா பெண்ட் ஆகும் வெயிட் ஆகும்போது, அது அப்படியே பெண்டாகி மறுபடியும் என்னை கொண்டு வந்து கீழே விடணும். ஸோ இவருக்கு வந்து உலகத்தை விட்டு போக ஆசை இல்லை, ஆனா சொர்க்கத்தை ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசை இருக்கு. அது எப்படின்னா இந்த வழியா இப்படி போய் அந்த பேர்ச் ட்ரீ மூலியமா போய் சொர்க்கத்தை எட்டி பார்த்துட்டு திரும்ப கீழே வந்துடணும். That would be good, both going and coming back. One could do worse than a swinger of birch. So இப்படி இது எதுக்கு சொல்றாருன்னா, அந்த ஒரு நிமிஷம் இந்த பிரச்சனையில இருந்து நான் ஒரு நிமிஷம் வெளியே போய் அந்த சொர்க்கத்தை பார்த்துட்டு, அந்த சொர்க்கங்கிறது ஒரு சின்ன வயசு, அந்த சொர்க்கத்தை பார்த்துட்டு நான் திரும்ப இங்கே வந்து சேரணும் அப்படின்னு சொல்றாரு. லாஸ்டா முடிக்கிறது அப்படின்னா, one could do worse than be a swinger of birches. இதை விட ஒரு நல்ல விஷயம் வேற இல்லை, இந்த பேர்ச் மரத்தை பெண்டு பண்ணி என்ஜாய் பண்ற ஒரு விஷயம் வேற இல்லை அப்படின்னு சொல்லி இந்த போயமை முடிக்கிறாரு. இதுல வந்து என்னன்னா, ஒரு லைஃப் எவ்வளோ இவரை வந்து இது பண்ணி ரொம்ப அட்டாக் பண்ணியிருக்கு, எஃபெக்ட் பண்ணியிருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அப்போ அந்த டஃப் டைம்ல இருந்து கொஞ்சம் வெளியே போறதுக்கு சும்மா ஒரு காடை பார்த்து அந்த பேர்ச் ட்ரீஸை பார்த்தோன்னே இவர் மனசுலயே வந்த கற்பனைகள் தான் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட் இவ்வளவு நீட்டா 59 லைன்ஸ்ல ஒரு போயமா கிரியேட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட்.